ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யாருன்ற விஷயங்கள் வந்திருக்கு. எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, இந்த வாட்டியும் வந்துட்டு அதாவது ஒரு சில விஷயங்கள் போடுவாங்க. நம்ம முத்துக்குமரன் சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்னென்னா, போன வாரத்தை விட இந்த வாரம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க, அதனால இவங்க பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த வாரத்தில் எல்லாரை விட யார் பெஸ்ட்டாக பண்ணாங்களோ அவங்கள வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருப்பாரு. அந்த மாதிரி தான் பெஸ்ட்டு ஒஸ்ட்டும் இந்த வாரம் வாரம் போயிட்டுருக்கு. இந்த வாரம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரொமோன்னு பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் சொல்கிறது தான் கொஞ்சம் காண்டாக இருக்குது. இப்போ ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக வந்துட்டு நம்ம சௌந்தர்யாவையும் அந்த பக்கம் சிவகுமாரையும் போட்டிருக்காங்க. தப்பு இல்லை, ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வெளியில் தெரியல. அது மட்டும் இல்லாமல் சிவகுமாருக்காவது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ஒற்றன் மாதிரி. ஆனால் சௌந்தர்யாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆக்சுவலாக சௌந்தர்யா வந்துட்டு நீங்கள் அந்த ராணி கெட்டப்பில் போட்டிருந்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்த சாச்சனாவுக்கு பதில் போட்டிருந்தா வேறு மாதிரி இருந்திருக்கும். சாச்சனா வெளியே தெரியாமல் போயிருப்பாங்க. இதுதான் அந்த கேரக்டரோடது. அந்த கேரக்டர் எப்படி பண்ண முடியும்? சரி, என்னுடைய கேள்வி என்னென்னா, தர்ஷிகா என்ன பண்ணாங்க? தர்ஷிகா ஒன்றுமே பண்ணல. லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா சீனை போட்டுட்டு இருந்தாங்க. பெருசாக பண்ணவே இல்லை. இவங்களாவது கொஞ்சம் க்ரியேட்டிவாக வந்துட்டு அந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இல்லை அதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அவங்களாவது வந்துட்டு கிச்சனில் அந்த மாதிரி ஒரு ஒர்க்கு கொடுத்துறாங்க, இவங்களுக்கு அதுவும் கிடையாது. அப்படின்னும்போது இவங்களுக்கு கிச்சன் பண்ண தெரியாது, அது வேறு விஷயம் வச்சுக்கோங்களேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. ஆனால் தர்ஷிகா என்ன சொல்கிறாங்க, நீ வந்துட்டு இன்னும் அதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படின்றாங்க. நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போனீங்க? லவ்ன்ற ஒரு விஷயத்தை வச்சுட்டு கடுப்பாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. 2 பேருமே உண்மையாக பண்ணுறதே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அது. இதில் இன்னொரு காமெடி தெரியுங்களா? வர்ஷினி வந்துட்டு ரொம்ப லெத்தாஜிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சான். நீங்களாம் பேசலாமா? அந்த ஒரு இதை வந்து அந்த கைவினை பொருட்களை வந்துட்டு ஜாக்லின் செஞ்சுட்டு அதை கொஞ்சம் அந்த பக்கம் வைமானா இங்கே உட்காந்துன்னு அங்கேருந்து தூக்கி போடுறாங்க. ஏதோ காக்காக்கு இட்லி வைக்கிறோம், அதையே வந்து நம்ம பார்த்து வைக்கணும். ஏன்னா அந்த காக்கா வந்து நம்மளோட தாத்தாவா பாட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். மந்தையில் வந்து கொட்டிட்டு போயிடும். யார் அந்த மாதிரி எந்த பொருளையுமே தூக்கி போடக்கூடாது அப்படின்ட்டு போது இந்த அம்மா வந்துட்டு இப்படியும் அதை வந்துட்டு அன்ஷிதாவும் ஜாக்லின் திட்டினா, ஏங்க எட்டலையா? ஏம்மா நீ இருக்கிறது பணம் ஆகிட்டு ஒன்று கேட்டல, இல்லைங்க கீழே எட்டலையா என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னா, ரீச் ஆக மாட்டேதான். ஃபோன் டவரில் ரீச் ஆகலை, போமா அந்த பக்கம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவங்கள கூட யாருமே சொல்லாமல் கடைசியில் வந்துட்டு சௌந்தர்யா போட்டிருக்காங்க. சௌந்தர்யா மேக்ஸிமம் தெரிஞ்சாங்க, வர்ஷினி தெரியவே இல்லை, அதுதான் கொடுமை. சரி, இந்த பக்கம் வந்துட்டு பாய்ஸில் வந்துட்டு சிவகுமார் போட்டாங்க, தப்பே கிடையாது. ஆனால் ரஞ்சித் சார் என்ன பண்ணான்றதை என்னோட கேள்வி. 2 பேருமே ஈக்குவலாக வந்துட்டு ஒன்றுமே பண்ணல. அதாவது இந்த சிவகுமாராவது ஏதாவது மொக்கையாவது வாங்கிட்டு இருந்தார். ரஞ்சித் சார் சுத்தம். ஆனால் அவர் பெஸ்ட்லேயும் வர மாட்டார், ஒஸ்ட்லேயும் வர மாட்டார், நாமினேஷன்லையும் வர மாட்டார். என்ன கதைன்னு எனக்கு சத்தியமாக புரியல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? கரெக்டாக அந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக தேர்ந்தெடுங்கப்பா, அப்போ தான்ப்பா அவங்களுக்குலாம் புத்தி வரும். இது வரைக்கும் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் இந்த ரஞ்சித் பேரை சொன்னதாமே சரித்திரமே இல்லை. முத்துக்குமரன் சொல்கிறாங்க, இவங்கள சொல்கிறாங்க, தீபக்கை சொல்கிறாங்க, மாறி 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 எல்லாம் சொல்கிறாங்களே தவிர ரஞ்சித் சாரை வந்து ஒரு நாளாவது தேர்ந்தெடுக்கிறாங்களா? என்ன இந்த பாய்ஸ் டீமில் கோஆர்டினேஷன் இருக்குது, அதுக்கு இப்படி இருக்கக்கூடாது. ஒரு வயசானவர் பாவம் அப்படி நினச்சிருந்தா வேலைக்கே ஆகாது. அதனால தான் அன்றைக்கி வந்து முத்துக்குமரன் சொன்னார். பட் இருந்தாலும் என்ன பண்ணாங்க, தப்புன்னு திருப்பி விட்டாங்க. அவர் ஒன்றுமே பண்ணல. அவரையாவது ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போட்டிருக்கலாம். ஏன் அப்படின்னா, இவர் ஒற்றனா வந்துட்டு அது இதுன்னு பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்காவும் செஞ்சார். அதை வந்துட்டு வச்சு ஒரு கண்டென்ட்டாவது போச்சு நம்மளுக்கு. இப்போ இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம சிவகுமாரை பற்றி பேசணும், அருண் பிரசாத் பற்றி பேசணும், எல்லாரை பற்றி பேசணும். ரஞ்சித் சாரை பற்றி என்ன பேசணும்? ஒன்றுமே கிடையாது. இந்த நடுவில் வந்து ஒரு வாட்டி கத்தி விட்டார், நிறுத்துங்கடா அப்படின்னு. சரி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு பாயிண்ட் இல்லை, எல்லாருமே கேட்டு கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணிக்கிட்டு போயிட்டார். ஏன்ப்பா இதை தானே பண்ண போகிறோம் நாங்கள், என்னமோ பெருசாக ஏதோ பாயிண்ட் சொல்கிற மாதிரி வந்து நிறுத்துங்கடா அப்படின்ட்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்ன்றது இன்னுமே வந்துட்டு ரொம்ப மட்டமான ஒரு இதுவாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் முத்துக்குமரன் ஒரு விஷயத்தை நறுக்குன்னு வச்சார். என்னென்னா, இவருக்கு இந்த வாரம் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஒற்றன் எவ்வளோ பெரிய வாய்ப்பு, அதை வச்சு என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் இருந்ததுனால நான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் அவர் கொடுக்குறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் மற்றவங்களாம் என்ன பண்ணாங்கன்றது தெரியல. எல்லாருமே தீபக்கும் வந்துட்டு நம்ம இவரை சொன்னார், அவரும் வந்துட்டு சிவகுமாரை சொல்கிறாரு, விஜய் விஷாலும் இப்படி மாறி மாறி எல்லாருமே வந்துட்டு சிவகுமாரை குத்தி கடைசியில் 2 பேர் நிற்க வச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்றது தெரியல. ஏன்னா போன வாட்டி வந்து ராணுவுக்கும் வர்ஷினிக்கு என்ன கொடுத்தாங்க, எல்லோருக்கும் சேவை பண்ணுங்கள், சர்வர் வேலை பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இவங்களுக்கு என்னன்றது சஸ்பென்ஸாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு அந்த மாதிரி வெயிட்டாக கொடுக்கணும், அப்போ தான் இவங்களாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். பட் சௌந்தர்யாவுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கலன்றது என்னோட கருத்து. ஒரு கரெக்டான ஒரு விஷயம் பாத்திரம் கிடச்சிருந்தா இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் இவங்க வரதுக்கு பதில் இவங்க வந்திருக்கலாம்னா யாரை சொல்லுவீங்க? என்னை கேட்டிங்கன்னா வர்ஷினி இந்த பக்கம், அந்த பக்கம் ரஞ்சித்.
உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.